Taste the Daily. ஈரோட்டில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் 5 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்ற இருவர் சிக்கினர். முத்தம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜெயசித்தாராணி என்பவர் கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி மணல்மேடு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் ஜெயசித்தாராணி அணிந்திருந்த 5 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அருண்குமார் மற்றும் திருமுருகன் ஆகிய இருவரும் பிடிபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் ஏவல் துறை மீது அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தண்ணீர் தொட்டி மற்றும் கோவில் அமைந்துள்ள இடத்தை சிலர் ஆக்கிரமித்து தொல்லை அளிப்பதாக கூறி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருங்காலி வலசை சேர்ந்த சிவலிங்கம் ராஜாமணி தம்பதியினர் கிராமத்தில் உள்ள விநாயகர் கோவில் தண்ணீர் தொட்டி உள்ள இடத்தை ஆக்கிரமித்து பொதுமக்களுக்கு இடையூறு அளிப்பதாகவும் சுடுகாட்டிற்கு செல்லும் வழியை கம்பி வேலி போட்டு மூடியுள்ளனர் என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தங்கள் பகுதி மக்கள் கடும் அவதியடைவதால் தங்களுக்கு உரிய நீதி வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழங்காலமா புறம்போக்கு நிலமா இருந்தது. இப்போ சிவலிங்கம் ஃபேமிலி, கனகராஜ் ஃபேமிலி வந்து சட்டவிரோதமா பத்திரப்பதிவு பண்ணி இது எங்க இடத்துல இருக்குது, இப்ப எங்க பட்டா லேண்டுன்னு சொல்லிட்டு சமீப காலமா மிகப்பெரிய தொல்லை கொடுக்குறாங்க. சர்வீஸ் என்ற காட்டுக்குள்ள இருக்குது, தனி டேங்க் என்ற காட்டுக்குள்ள இருக்குது, யாரும் வந்து இது பண்ணக்கூடாது, கோயில சாமி கும்பிடக்கூடாதுன்ட்டு மாடு கணக்கெல்லாம் கொண்டாந்து கோயில் கிட்ட கட்டிடுறாங்க. சாமி கும்பிடுறதுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. தண்ணி டேங்க்ல இப்ப அவங்க வந்து கலந்துருவோம், எங்க இடத்துல இருக்குது, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம்னு பயமுறுத்துறதுனால மக்கள் தண்ணி குடிக்கிறது கஷ்டப்படுறாங்க. இந்த 4 நாளா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க. குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கன்னிவீடு பகுதியில் வசித்து வரும் பழங்குடி இன குடும்பங்களுக்கு இலவச பட்டா மற்றும் வீடு வழங்க வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தினார். கன்னிவீடு பகுதியில் வசித்து வரும் பழங்குடியின மக்கள் தங்களுக்கு இலவச பட்டா மற்றும் வீடு வழங்க வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவியிடம் கோரிக்கையை விடுத்தனர். இதையடுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவியும் பழங்குடியின மக்களுக்கு PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் பட்டா மற்றும் வீடு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தினார். நாங்கள் MLA சார்கில் கேட்டுருந்தோம் வீடு பற்றி. சார் நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறாரு. எங்களுக்கு வீடும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. இங்கே மழை காலம் ஆச்சுன்னா வீடெல்லாம் மொத்தம் ஓதம் வருது. எங்களுக்கு குழந்தைங்க வச்சுன்னு இருக்க முடியல. எங்களால் பாம்பு வருது, பூச்சி வருது, எல்லாமே வருது. எங்களுக்கு எதனோ உதவி பண்ணி சீக்கிரமாக கவர்மெண்ட்டுக்கு இருங்க எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சீக்கிரமாக செஞ்சிங்கன்னா ரொம்ப